இப்போ உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாராவது அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிட்டாங்களோ இல்லை அவங்க நினச்சபடி ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி அது மாதிரி போகலை அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்கிறாங்கன்னா நீங்கள் அவங்கள என்ன சொல்லுவீங்க? நீ பண்ணது தப்பு, நீ ஒழுங்காக சூஸ் பண்ணல அப்படி சொல்லுவீங்களா? இல்லை இட் இஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம், இந்த விஷயம் வரலனா விடு, உனக்கு வேறு இதில் கெப்பாசிட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது, அதில் ட்ரை பண்ணு, அதில் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஆப்வியஸாக நமக்கு நம்ம லைஃப்பில் பிடிச்சவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஃபெயில் ஆகி வந்தாங்கன்னா அவங்க கூட இருந்து நம்ம என்கரேஜ் பண்ணுவோம். பரவாயில்ல, யூ டிட் யுவர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் தானே பண்ணுவோம். நம்ம கூட நம்மளோட லைஃப்பில் நமக்கு பிடிச்சவங்களுக்கே நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க ஒரு விஷயத்தில் ஃபெயில் ஆகிட்டாலோ இல்லை ஒரு மிஸ்டேக் பண்ணி அதில் அவங்க நினச்ச மாதிரி அந்த விஷயம் போகலைனாலும் நம்ம எவ்வளோ கூட இருந்து ஹெல்ப் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணுறோம். ஆனால் ஏன் அந்த விஷயத்த நம்ம பண்ணும்போது நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ணி அதை கிடைக்காம போயோ இல்லை நம்ம நினச்ச மாதிரி போகல, அதில் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா ஏன் நம்மளை ரொம்ப ஹார்ஷாக நம்ம ட்ரீட் பண்ணிக்கிறோம்? மிஸ்டேக் பண்ணவே நம்மளை விடுறதில்லை. ஒரு மிஸ்டேக் பண்ணுற போதும் நம்மளை ரொம்ப ஹார்ஷாக ட்ரீட் பண்ணுறோம். நம்ம ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை ட்ரீட் பண்ணுற அளவுக்கு எவ்வளோ நம்ம அழகாக ட்ரீட் பண்ணுவோம் அவங்கள. அவங்க ஒரு விஷயத்தில் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்ல. அதையே நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணி ஒரு விஷயத்தில் ஃபெயில் ஆகிட்டோம், நம்ம நினச்சபடி அந்த விஷயம் நடக்கலைன்னா நம்ம ஏன் நம்மளை ரொம்ப ஹார்ஷாக ட்ரீட் பண்ணிக்கிறோம்? நம்ம நம்மளோட லைஃப்பில் இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனுக்கே இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம அவங்கள என்கரேஜ் பண்ணும்போது ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி அதில் அச்சீவ் பண்ண முடியலனாலோ இல்லை நம்ம நினச்ச மாதிரி அந்த விஷயம் போகலனாலும் நம்ம ஏன் ரொம்ப ஹார்ஷாக நம்மளை ட்ரீட் பண்ணுறோம்? இட் இஸ் ஓகே டு மேக் மிஸ்டேக், இட் இஸ் ஓகே. நீங்கள் ஒரு விஷயத்த சூஸ் பண்ணீங்க, யூ டிட் யுவர் பெஸ்ட், அதெல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கலனா ஏன் அவ்வளோ ஹார்ஷாக உங்களை ட்ரீட் பண்ணுறீங்க? இட் இஸ் ஓகே. நீங்கள் அந்த விஷயத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு விஷயம் லேர்ன் பண்ணியிருப்பீங்கள்ல, அதை நினச்சி உங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். ட்ரீட் யுவர் செல்ஃப் லைக் ஹவ் யூ ட்ரீட் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன் யுவர் லைஃப்.